நம்ம எல்லாருக்கும் ரொம்பவே ஃபேவரட்டான சீரியலான மீனாட்சி பொண்ணுங்க சீரியலோட கிளைமேக்ஸ் ஷூட் வந்து எடுத்து முடிச்சுட்டாங்கங்க. இந்த ஒரு அப்டேட்டோட தான் வந்திருக்கேன். என்ன விஷயம்னு பார்க்கலாம். ஜீ தமிழில் 6 o'clock ஸ்லாட்டில் வந்து மீனாட்சி பொண்ணுங்க ரொம்பவே சூப்பராக போயிட்டு இருந்தது அப்படின்னு தான் சொல்லணும். கதையும் ரொம்ப அருமையாக இருந்தது. மீனாட்சி பொண்ணுங்க பார்த்தீங்கன்னா எவ்வளோ கஷ்டப்பட்டு ஸ்ட்ரகிள் பண்ணி வராங்க அப்படிங்கிறத ரொம்ப அழகாக காமிச்சிருந்தாங்க. சக்தி அண்ட் வெற்றி இவங்களோட பேருமே ரொம்ப அழகாக இருக்கும். சௌந்தர்யா அண்ட் ஆரியன் நடிச்சிருந்தாங்க இல்லையா. இப்போ வந்து கிளைமேக்ஸ் ஷூட் எடுத்து முடிச்சுட்டாங்க. ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன் இந்த மாதிரி இந்த சீரியல் வந்து முடிய போகுது அப்படின்னு. பட் புதுசாக எந்த ஒரு சீரியலோட ப்ரொமோவும் வராதனால சரி எப்படியும் கொஞ்ச நாள் ஆகுன்னு பார்த்தா சடனாக முடிச்சுட்டாங்க. கிட்டத்தட்ட 2 years இந்த சீரியல் வந்து டெலிகாஸ்ட் பண்ணியிருந்தாங்க. ரொம்பவே நல்லா போயிட்டு இருந்தது. இப்படி இருக்க நேரத்தில் சடனாக முடிச்சிட்டாங்க அப்படிங்கிறது வருத்தமாக தான் இருக்குது. இப்போ வந்து அதில் நடித்த ஆக்டர்ஸ் எல்லாமே அதில் வந்து ரொம்ப சோகமாக போட்டிருக்காங்க. இந்த மாதிரி எங்களோட சீரியல் முடிஞ்சிருச்சு அப்படின்னு. ஆல்ரெடி ஆரியன் கூட சொல்லியிருந்தார் இல்லையா, இந்த மாதிரி இந்த சீரியல் முடிய போதா அப்படின்னு கேட்டதுக்கு ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரே அஃபிஷியலாக சொல்லியிருந்தாரு. அதை தொடர்ந்து கிளைமேக்ஸ் ஷூட் எடுத்து முடிச்சிருக்காங்க. ஸோ நம்ம வெற்றி ஆரியன் இருக்கார் இல்லையா, அவர் வந்து அந்த மீனாட்சி பொண்ணுங்க வீட்டுக்கு முன்னாடி ஃபோட்டோ எடுத்து போட்டிருக்காரு. ஸோ இதை வச்சு நம்ம பார்க்கும்போதே தெரியுதாங்கலாம் பார்த்தீங்கன்னா ரெட் கார்பெட் போட்டிருக்காங்க. ஸோ நம்ம சௌந்தர்யா சக்தியாக நடிச்சாங்க இல்லையா, அவங்க வந்து IAS ஆயிட்டாங்க அப்படிங்கிறத காமிச்சிருக்காங்க. அதோட முடிக்கிறாங்க போல. ஸோ இப்படி தான் எபிசோட் முடியுங்கிறது ஆப்வியஸாக தெரிஞ்ச விஷயம் தான். பட் அதுக்குள்ளே முடிச்சிட்டாங்கிறது வருத்தமாக தான் இருக்குது. ஸோ நீங்கள் மீனாட்சி பொண்ணுங்க சீரியலை எந்த அளவுக்கு மிஸ் பண்ண போறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் லிங்க் கூட ஷேர் பண்ணுங்கள்.